என்னுடைய தம்பி சுப்பிரமணிய சிவா சொன்னார், கொஞ்ச நாளாவே காதல் படங்கள் வர்றது இல்லைன்னு. ஒரு 4-5 பேர் வந்தானுங்க, வேற வேற விஷயத்தை கையில் எடுத்துட்டு வெட்டு குத்து ரத்தம்னு சொல்லி ரத்த கிளறி ஆயிட்டு, இன்னைக்கு ஒரு 4-5 தம்பிக்கு வந்திருக்கானுங்க. நான் தான் சொன்னேனே, அது என்னது, ராக்கெட் லான்ச்சர்களை கையில் எடுத்துட்டானுங்க. இன்னும் சில பேர் கஞ்சா பொட்டலத்தோட வந்தானுங்க, அதை வச்சு படம் இருக்காங்க. எங்க போய் வாழ்வியலை சொல்றதுக்கு படம்? ஒன்னா மனதை மயக்கக்கூடிய படங்கள் இருக்கணும், உறவை வளர்க்கக்கூடிய படங்கள் இருக்கணும், காதலை புன்முறுவலோட ரசிக்கக்கூடிய படங்கள் இருக்கணும். இல்லைன்னா மனசை விட்டு நம்ம மிர்ச்சி சிவா அவன் வந்தாலே சிரிப்பு தான். மனிதர்களை வளப்படுத்துவது நலப்படுத்துவது, இவர் நலப்படுத்துற விஷயத்தை செஞ்சிட்டு இருக்காரு. இவன் படம் 4 படம் பார்த்தா மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை, பிபி இறங்கிடும், சுகர் லெவல் கரெக்ட் ஆகிடும். அதுதான் மிர்ச்சி சிவா. ஆனானப்பட்ட சீரியஸ் பிலிம் மேக்கரையே காமெடி பிலிம் மேக்கர் ஆக்குன ஒரே பெருமைக்குரிய நடிகன் நம்ம தம்பி ராம. ஒரு படம் இருக்க ரொம்ப போராடி படம் எடுப்பார் ராம. அங்கங்கெல்லாம் போய் விருது வாங்கிட்டு வந்துடுவான். ஆனா எங்க ஓடுதுன்னு கேட்குன்னு, சார் ஏதோ ஒரு தியேட்டர்ல ஓடுதுன்னு சொன்னாங்கன்னு அவரே சொல்லுவார். ஆக பெயர் எடுக்கும் இயக்குநர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் ஆகிவிடுவதில்லை. அதாவது பணத்தளவு வருமானம் ஈட்டும் படங்கள் எடுக்கும் போது நான் தப்பே சொல்லலை.